கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். கர்த்தருடைய வார்த்தை அது சத்தியமாயிருக்கிறது, அருமையானவர்களே, அது ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. ஆக இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை இன்றைக்கு எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது, வேதனை கொடுக்குது, அருமையானவர்களே. ஆனாலும் கூட இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் ஏசாயா 54 அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாயிருக்கிறோம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியது கிடையாது. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க. எதிரியை நீ மேற்கொள்ள வேண்டியதில்லை, சத்துருவை நீ மேற்கொள்ள வேண்டியதில்லை. தேவனை ஆராதித்தால் போதும், தேவனை ஆராதித்தால் போதும், நீ ஜெபித்தால் போதும். அருமையானவர்களே, இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார், அனுகூலமாய் இருந்தால். ஆனால் யோசேப்பையோ தன்னுடைய சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள், தன்னுடைய சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள். அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, எவர்கள் உன் பட்சத்துல உனக்கு விரோதமாக இருக்கிறார்கள் அவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள் என்று. யோசேப்பை விரோதித்தார்கள், யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள், யோசேப்பின் மீது எரிச்சல் அடைந்தார்கள், யோசேப்பை குழியிலே தள்ளினார்கள், யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். அவன் ஒளிந்து விட்டான், அவன் மறைந்து விட்டான், அவன் அழிந்து விட்டான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆனால் யோசேப்பின் உள்ளத்திலேயோ, அருமையானவர்களே, அவன் சந்தித்த துரோகம், அவன் சந்தித்த ஏமாற்றம் அவனை ஒவ்வொரு நாளும் கண்கலங்க வைத்தது, வேதனை அடைய செய்தது. ஆனாலும் கூட எவர்கள் யோசேப்பை விரோதித்தார்களோ, எவர்கள் யோசேப்பை வெறுத்து தள்ளினார்களோ அவர்கள் யோசேப்புடைய பட்சத்தில் வரும்படியான நாளை ஆண்டவர் முன்குறித்திருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு யார் ஒருவர் உன்னை விரோதிக்கிறார்களோ, யார் ஒருவர் உன்னை வெறுத்து தள்ளுகிறார்களோ, யார் ஒருவராலே நீ அற்பமாய் எண்ணப்படுகிறாயோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நிச்சயமாகவே வருவார்கள். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே, அருமையானவர்களே, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களிலே வெட்டின துறவுகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் தூர்வாரும் பொழுது அதிலே தண்ணீரை கண்ட உடனே அங்கே எதிராளிகள் வந்து அதை தங்களுடையது என்று அபகரித்து கொண்டார்கள். எப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே தூரமாய் போய் ஈசாக்கு விதைத்தார். கர்த்தர் அவரோடு இருந்தார், அங்கே 100 மடங்கு பலனடைந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மகா பெரியவனானான் என்று வேறு சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, என்றைக்கும் வாழ்க்கையில நினைக்கலாம், நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு என் எதிராளிகள் நிமித்தமாய், என்னை எதிர்த்தவர்கள் நிமித்தம் நான் ஒன்று இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன், எங்கேயோ தூரமா போய் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கான ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் விட்டு கொடுத்தேன், நல்லதையெல்லாம் நான் விட்டு கொடுத்தேன். கலங்காதே, நல்லதில் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாலும் நல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். வாக்கு மாறாதவர் உங்களோடு இருக்கிறார். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களே, வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகினாலே இன்றைக்கு எவர்கள் உன்னை விரோதித்தார்களோ, எவர்கள் உன்னை வெறுத்து தள்ளினார்களோ, எவருடைய பார்வையிலே நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ, இன்றைக்கு
இன்றைக்கு அவர்கள் உன் பட்சத்தில் வரும்படியாய் கர்த்தர் உன் நிலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நீ தேவ சமூகத்திலே நீ ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஈசாக்கு இடத்திலே ஒப்புரவாகும்படியாய் அவர்கள் அனைவரும் கூடி வந்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம் என்று சொன்னார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறியோம். ஆகினாலே உமோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ எங்கே இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமனாய் நீதிமானாய் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால் ஆண்டவர் இருக்கிற இடத்துல உன்னை உயர்த்தி உன்னை விரோதித்தவர்கள் உன் பட்சத்தில் வர செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆக ஈசாக்கை விரோதித்தவர்களுடைய பட்சத்தில் வந்தார்கள். யோசேப்பை வெறுத்து தள்ளினவர்களுடைய பட்சத்தில் வந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் அநேகரால் வெறுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் கூட, தள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் கூட, நம்முடைய உத்தமத்திலே கர்த்தரே கிருபையிலே அப்படி தயவிலே ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையோடு நமக்கும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அருளுவார். நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். நமக்கான நாளிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருப்போமையானால் நிச்சயமாய் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையினாலே நிச்சயமாகவே இன்னைக்கு நம்மை வெறுத்தவர்கள், நம்மை தள்ளினவர்கள், நம்மை உதாசீனப்படுத்தவர்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை உயர்த்தி அவர்கள் நம்முடைய பட்சத்தில் வரும்படியாய் செய்வார். தேவனாலே எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையிட நிற்கும் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களையும் உயர்த்தி ஆஸ்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.